ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதி வேட்டெக்ஸ். இன்றைக்கி வந்து ஸ்ரீதி வேட்டெக்ஸில் வந்து எங்கள் அண்ணன் வீட்டு கொலுவை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் அண்ணன் வீட்டு கொலுவுக்கு வந்திருந்தேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு பிள்ளையார் பக்கத்தில் அம்மனை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், அழகாக இருக்குது. அப்படியே அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செட்டியார் பாருங்கள், நவதானியம் காய்கறி இதெல்லாம் விற்கிற மாதிரி ஒரு செட்டு அழகாக இருக்குது. அதுக்கு நேராக கீழே வந்தீங்கன்னா பார்க்கடலில் அமுது கடைஞ்ச மாதிரி ஒரு செட்டு, அதுலேருந்து அமுது எடுத்து லக்ஷ்மியை வந்து குடத்தில் வச்சு கொண்டு வர மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு நேராக மேலே முருகன் நவகிரகங்கள் வச்சுருக்காங்க. பாருங்கள், நவகிரகங்கள் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முளைப்பாரி தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு செட்டு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்தீங்கன்னா வளைகாப்பு சீமந்தம் பண்ணுற மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு நேராக வந்து கல்யாணம் செட்டு வச்சுருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை மேலதாளம் எல்லாம் பார்த்து கல்யாணத்தை பார்க்குற மாதிரியே ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து அனுமர் வந்து சஞ்சீவ மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி உள்ள ஒரு செட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு நேராக மேலே பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுத்த காட்சியை அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், அதுக்கு மேலே வந்து இமயமலையில் வந்து ஜோதிர்லிங்கம் 12 வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இது செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் வச்சு அதுக்கு பக்கத்தில் பாலாம்பிகை வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சக்கரத்தாழ்வார் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா திருப்பதி பிரம்மோற்சவ செட்டு அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உப்பிலியப்பர் செட்டு வச்சு ராஜராஜேஸ்வரி செட்டும் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நவ நரசிம்மர் 9 நரசிம்மர் வச்சுருக்காங்க, அந்த கருப்பு கலரில் உள்ளது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளையும் வச்சுருக்காங்க. அது மாதிரி ராமரோட தசாவதாரமும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இங்கே இல்லாத சாமியே இல்லை, மொத்த சாமியும் இதே இடத்துல பார்த்தாச்சு. எல்லாரையும் ஒரே இடத்துல சாமியும் கும்பிட்டாச்சு. நம்ம நீங்கள் அயோத்தியில் போய் ராமர் பார்க்காதவங்க அயோத்தி ராமரையும் நான் கடைசியில் வச்சுருக்கேன், பாருங்கள், அதையும் பார்த்து கும்பிட்டுக்கோங்க. இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தாலும் எங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.